ஷர்மிளா, முன்னாள் அமைச்சர் எஸ். சிவசங்கர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக அவருடைய உதவியாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் பெற்ற வாக்குமூலம் மற்றும் விசாரணையின் அடிப்படையில் இன்று சென்னையில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வேலை வாங்கி தருவதாக கூறி 23 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக முன்னாள் அமைச்சர் எஸ். சிவசங்கர் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இன்று சமன் அளித்திருக்கிறார்கள். அவரிடம் வாங்கிய பணத்திற்கு வேலை வாங்கி கொடுக்கவில்லை என்றும் பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராமல் முன்னாள் அமைச்சர் எஸ். சிவசங்கரின் உதவியாளர் PA மோசடியில் ஈடுபட்டதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கின் அடிப்படையில் உதவியாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் எஸ். சிவசங்கரின் உதவியாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எஸ். சிவசங்கரனுக்கு இன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு சமன் அனுப்பியிருக்கிறது. இதனால் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். கடந்த திமுக ஆட்சியின் போது அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி முன்னாள் அமைச்சர் எஸ். சிவசங்கரின் உதவியாளர் 23 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராமல் மோசடி செய்ததாக கூறப்பட்ட புகாரில் அவரது உதவியாளர் இளஞ்செழியன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போது இளஞ்செழியன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் எஸ். சிவசங்கரனுக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சமன் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த சமனில் இந்த அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷர்மிளா.